இதுக்கு பதில் சொல்லுங்கள் சார். இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை இன்சுலின் மட்டும் போட்டதுனால யாருக்கா சரியா இருக்கா சொல்லுங்களேன். இல்லை இந்த உலகத்தில் நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணதில்ல. நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் எந்த இன்சுலினும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. இது எழுதி வச்சுக்கிடுங்க. கண்டிப்பாக நிறுத்த முடியாதுன்னு எழுதி வச்சுக்கிடுங்க. கரெக்டு தானே? இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, நம்ம ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரையும் இன்சுலினும் போட்டுட்ருக்கோம். அப்படி தான் ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் சார். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்காங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார், கமெண்ட்ஸில் எழுதுங்க. இந்த உலகத்தில் நல்லா கேட்டுடுங்க, ரொம்ப ஃபேமஸ். இப்போ வெந்தயம் ஆவாரம் பூ பயங்கர ஃபேமஸ், அப்படி தானே? கொய்யா இலை, மாங்காய் இலை, க்ரீன் டீ இதெல்லாம் இன்னும் ரொம்ப ஃபேமஸ். இப்போ நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம். கரெக்டு தானே? படித்து பார்த்தீங்களா? கருவேப்பிலை, கரிஞ்சீரகம் இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ 3 மாத்திரை போட்டுட்ருக்காங்களா? சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலினும் போட்டுட்ருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட நல்லா கேட்டுக்கிடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், இது எழுதி வச்சுடுங்க. இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர் இந்த 4க்குமே அது சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட், பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட்டை மட்டும்தான் சொல்லுது. அப்புறம் உடல் உழைப்பு, அப்புறம் நல்ல தூக்கம். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பரில் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு யாருக்கா ஹெல்ப் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் GOOD குட்னு டைப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். குட்.